ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் எம்பிஏ பண்ணையில் ஒரு கன்சல்டன்ட் ஒரு லெக்சர் கொடுத்தாப்புல. அப்போ இந்த பெசிமிசம், ஆப்டிமிசம் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாப்புல. அப்போ இதை காமிச்சு இது என்ன அப்படின்னாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு சில பேர் ஆஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னோம், சில பேர் ஆஃப் எம்டி கிளாஸ் அப்படின்னோம். அவர் என்ன சொன்னார்னா, வாழ்க்கையில் எப்போதுமே ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். இந்த ஆஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர்னு சொன்னவங்க ஆப்டிமிஸ்டிக், ஆஃப் எம்டி கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னவங்க பெசிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம கூட ஆஹா, நம்ம உடனே பெசிமிசமாக இருக்கமே, நம்ம ஆப்டிமிசமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது பெரிய தப்பு, பெசிமிசம்னா பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம். நம்ம கேரக்டரை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது. இப்போ ஒரு கேள்வி நான் இங்கே கேட்குறேன். காரை ஒருத்தங்க இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, அது ஒரு ஆப்டிமிசம். அப்போ பிரேக்கை கண்டுபிடிச்சது வேகமாக போகுது, எதுக்கு ஒரு வண்டி வருது, நிற்கணும், பிரேக் வேணுமே, அப்போ அவர் பெசிமிஸ்டிக்கா? பட் அப்படியே இருந்தாலும் அதில் ஒரு நல்லது உருவாகுதுல்ல. இப்போ டூ வீலரில் போகிறோம், நம்ம ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போகிறோம், ஆக்சிடெண்ட் ஆகாது, வீடு சேருவோன்ற ஒரு நம்பிக்கை. பட் ஏன் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போகிறோம்? ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா காப்பாற்றும், ஆயிடுச்சுன்னா பெசிமிஸ்டா? அதனால தப்பா? ஸோ இப்போ பங்குச்சந்தையில் நம்ம இதை இன்டர்பிரட் பண்ணுவோம். நான் ஒரு பங்கை வாங்குகிறேன். ஏன் வாங்குகிறேன்? எனக்கு பிடிச்சிருக்குன்னுலாம் நான் வாங்கலை, அது பொருள் கிடையாது, அது ஏறும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வாங்குகிறேன். இப்போ நீங்கள் விற்கிறீங்க, நீங்கள் விற்றா தான் நான் வாங்க முடியும். ஓகே, ஏன் விற்கிறீங்க? எனக்கு லாபம் போதும்பா அப்படின்னு விற்கிறீங்க. இல்லை பைபேக் கொடுத்துருக்கேன் 2000 ரூபாய்க்கு, நீங்கள் 1000 ரூபா இருக்குது, விற்றுருவீங்களா? இல்லை. அப்போ இறங்கும்னு தானே விற்கிறீங்க. அப்போ ஏறும்னு வாங்குகிற ஒரு ஆள் ஆப்டிமிஸ்ட்டும், இறங்கும்னு விற்கிற ஒரு ஆள் பெசிமிஸ்டிக்கும் ஒன்று சேர்ற இடம்தான் பங்குச்சந்தை. யூ எண்ட் அப் இன் ட்ரேட். ஸோ வாழ்க்கையில் ஒரு படிக்காமல் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு படித்தாலும் ஏறலை, அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஊன்றுகோல் வேணும்ப்பா, நம்ம ஆப்டிமிசமாக இருக்கணும், உன்னால் முடியும் அப்படின்னு தட்டி கொடுத்து ஒரு வாத்தியார் சொல்லுவார், அவனை ஊக்குவிப்பார். ஏன்னா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தில். அப்போ அந்த ஆப்டிமிசம்ங்கிறது வேணும். எனக்கு வரவே வராது, நான் மக்காவே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது பெசிமிசம். இப்போ ஒரு பண கஷ்டம், ரொம்ப பண கஷ்டத்தில் ஒய் பீப்புள் கமிட் இன் சூசைட் பிகாஸ் ஆஃப் பெசிமிசம். நம்மளால் முடியலை அப்படி, அதாவது இயலாமை, அதன் காரணமாகத்தான். ஸோ அந்த மாதிரி டயத்தில் தான் ஆப்டிமிசம். ஒரு ஆள் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற டாபிக். பட் பங்குச்சந்தைன்னு வரையில் நீங்கள் ஒரு பொருள், ஒரு ஷேரை வாங்குறீங்க, வாங்கிட்டு நீங்கள் ஆயுஸ் பூரா ஆப்டிமிஸ்டிக்காக அதே பங்கை வச்சுக்கிட்டே இருக்கீங்க, விற்கிறீங்கல்ல. அப்போ விற்கிறதுக்கு பேர் என்ன? வாங்கல ஆப்டிமிசம், விற்கல பெசிமிசம். அப்போ நீங்கள் ஆப்டிமிஸ்டிக்காகவும் இருக்கணும், பெசிமிஸ்டிக்காகவும் இருக்கணும். நிறைய பேர் விற்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு முடிவெடுக்க தெரியாது, விற்றதுக்கப்புறம் ஏறக்கூடாது அப்படிங்கிறவன் இது எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். ஆனால் நீங்களே ஒரு ட்ரேடராக இருக்கிற, வாங்கி விற்கிறீங்க, வாங்கல ஆப்டிமிசம், விற்கல பெசிமிசம். ஸோ இப்போ ஒரு காரை இன்வென்ட் பண்ணவங்க பிரேக்கையும் அவங்க தான் இன்வென்ட் பண்ணாங்க, சீட் பெல்ட்டையும் அவங்க தான் இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ அதை மாதிரி தான் நம்ம பங்குச்சந்தையில் எங்கே வேல்யூவேஷன் கூட இருக்கோ அங்கேருந்து எடுத்து, எங்கே வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கோ அங்கே போடணும். வேறு எங்கேயுமே வேல்யூவேஷன் நான் கம்மியாக இல்லைங்கிற பட்சத்தில் வி ஹேவ் டு சிட் ஆன் கேஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி சம்பாதிக்கிறத விட கஷ்டம் பாதுகாக்கிறது. நீங்கள் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கடன் கேட்க வருவாங்க, கொடுத்தீங்கன்னா வராது, கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும், சொந்தக்காரங்களும் அப்படி தான், கொடுத்தீங்கன்னா வராது. ஸோ அப்போ எப்படி இல்லைன்னு சொல்கிறது? யூ ஷுட் நோ ஹவு டு சே நோ. ஸோ இதுக்கு பேர் தான், அதை பாதுகாக்கிறதா இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஒன். மேக்கிங் மணியை விட preserving the capital and preserving the money what you earned. இந்த 3 வருஷத்தை வச்சு நீங்கள் இன்றைக்கி 60% ரிட்டர்ன் நான் 3 வருஷத்தில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கொடுத்து இன்னொரு 30 வருஷம் கழித்து நீங்கள் இதே மாதிரி ரிட்டர்ன் வந்தால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டை போட்டு ஈஸியாக போட்டு 2 நிமிஷம் வேலை பண்ணி கொடுத்துருவாப்புல. பட்
ப்ராக்டிக்கலாக அது முடியுமா? ஹவு மெனி க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப் இஸ் தேர்? எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த 3 வருஷத்தை பார்த்துட்டு வாழ்னு கத்தக்கூடாது. ஸோ நம்ம வந்து என்றைக்குமே வந்து we have to be experience, we should gain experience, we should make money. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் we have to talk. இப்போ CAGR அப்படிங்கிற ஆங்கிளில் 18% CAGR ஆங்கிள் உங்களுக்கு ஒரு we are talking about 20-year பீரியடில் நாங்கள் CAGR 18% பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 20 years 25 years-ஆ. ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நமக்கு வந்து போதும், இந்த வீட்டில் வச்சுக்க இடம் இருக்காது. தட் 18% CAGR இஸ் மோர் தேன் எனஃப். பட் அதை விட்டுட்டு அவன் டபுள் பண்ணுறான், இன்றைக்கி இந்த ட்ரிபிள் பண்ணுறான், இன்றைக்கி அந்த ஃபண்டு 500% பண்ணுது, 1000% பண்ணுது. 3 வருஷத்தில் நீ பண்ணியிருக்க, நீ வந்து 15 வருஷத்தில் பேசு. ஸோ தட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டோன்ட் டாக் அபவுட் பெசிமிசம், டோன்ட் டாக் அபவுட் ஆப்டிமிசம். தீஸ் ஆர் ஆல் நான்சென்ஸ். So one time you have to be optimistic, one time you have to be pessimistic, then only you can make money in stock market. I hope இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். Thank you all.